வா, காலையிலேயே எந்திரிச்சு கூட்டணுமா? கூட்டுறதுனாலே கடுப்பா இருக்கு. இது என்ன, என் வீட்டு முன்னாடி இவ்வளவு குப்பை? எவ இந்த வேலைய பார்த்ததுன்னு தெரியலையே. நம்மளே ஏதோ கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துகிட்டு கிடக்கும். எவளுகளோ இங்க வந்து குப்பையை கொட்டிருக்காளுகளே, நம்மள்கிட்டயே சலசம் பண்றதுக்குத்தே வருவாளுகளா? குப்பையை கொட்டின கையில பாம்பு புடுங்க. எவன் தெரியல, எந்த நாதாரி மூதேவியே இங்க வந்து குப்பையை கொட்டுச்சுன்னு தெரியலையே. எனக்கே கூட்ட முடியாம நானே பட்டும் படாம கூட்டிக்கிட்டு இருக்கேன். இங்க வந்து இவ்வளவு குப்பையை கொட்டிருக்காளுக. நானே கூட்டி கூட்டி குப்பை வண்டியிலே போட்டுக்கிட்டு கிடைக்கேன். எவ இங்க குப்பையை போட்டதுன்னு தெரியலையே. என் கையில மட்டும் கிடைச்சாளுகள் ஒழுசு. அவ்வளவுதே. எக்கா இங்க பாருக்கா, என் வீட்டு முன்னாடி எவ்வளவு குப்பையை வந்து அள்ளி கொட்டிட்டு போயிருக்காளுங்க. ஐயோ, எவ இங்க வந்து குப்பையை கொட்டினவ? நான் இவ கத்திக்கிட்டு கிடக்கவும் மாமியார் மருமகளுக்கு சண்டை ஓலையில ஓடியாரே. ஐயே, யாரடி இப்படி ஓ வீட்டு முன்னாடி குப்பையை கொட்டினவ? வாரம் ஒரு தாட்டி குப்பை வண்டி வருதுல, அதுல கொட்ட வண்டி தானே. ஓ வீடு என்ன குப்பை வண்டியா? இங்க வந்து கொட்டிருக்காளுக. நம்ம ஊரு தெருக்காரிகளுக்கு கொழுப்பு அதிகதே. குப்பை வண்டியில குப்பையை கொட்ட வண்டி தானே. கை என்ன விளங்காமையா கிடக்கு, இங்க வந்து கொட்டிருக்காளுக. ஆளு ராணிக்கா, இப்படி பண்ணா கோவம் வராதாக்கா? என்னைய பார்த்து என்ன இழிச்ச வாய் மாதிரியா தெரியுது. எங்க வீட்டு முன்னாடி குப்பையை கொட்டி வச்சிருக்காளுக. நேத்துதே என் மாமியாரு நான் வீடு வாசலாம் கூட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு கிளியா கிழிச்சிட்டு மாங்குன்னு கூட்டி அள்ளுச்சுக்கா. இப்ப பார்த்தா வீட்டு முன்னாடி இவ்வளவு குப்பை கிடக்குக்கா. இப்ப வந்து என்னை கிழிக்காதா? யாரு இப்படி பண்ணிருப்பான்னு தெரியலையேடி. இப்படி பண்ணுனா நம்ம எப்படித்தே வாழ்றது? அடுத்த வீட்டு குப்பையெல்லாம் கொண்டு இங்க கொட்டலாமா? அடியே, காலங்காத்தாலே மீட்டிங் போட்டு பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? காலையில எந்திரச்சோனா வீடு வாசல கூட்டி தொலைச்சு கோலம் போடாம என்னடி மீட்டிங் வேண்டி கிடக்கு? எத்தே கீழே பாருங்க தே, எவ்வளோ குப்பை அள்ளிட்டு வந்து நம்ம வீட்டு முன்னாடி போட்டு வச்சிருக்காளுங்க. எவடி இந்த வேலைய பார்த்தவ? என் வீட்டு முன்னாடி இவ்வளவு குப்பையை வந்து கொட்டுறவ எவ? அதான் தெரியல தே, எவ்வளவு கொட்டிட்டு போயிட்டாளுங்க. என் வீட்டு முன்னாடி குப்பையை கொட்டுனவங்க நாசமா போவாளுக, கைகாலி விளங்காம போவாளுக. இப்படி வந்து கொட்டிருக்காளுகளே குப்பைய. அப்படித்தான் தே, நல்ல கிளிங்க தே, நல்ல கிழிச்சதான் அவளுக்கு எல்லாம் புத்தி வரும். சின்ன பொண்ணு அமைதியா இருடி. காலங்காத்தாலேயே எதுக்கு கிழிச்சுக்கிட்டு கிடக்குறவ? கூட்டி அள்ளி குப்பையில போடு. அது எப்படிக்கா? எவ விட்டு குப்பையோ இங்க வந்து கொட்டி வச்சிருக்காளுக. இவ எதுக்கு மாங்கு அல்லனு? ஒரு குப்பைய கூட கூட்டி குப்பை வண்டியில போட முடியாத அவளுக இங்க வந்து கொட்டி வச்சிருக்காளுக. ஏன் அவ வீட்டுகளுக்குள்ள வச்சுக்கிற வண்டி தானே, இங்க எதுக்கு வந்து கொட்டுறாளுக? இந்த ஊர் பொம்பளைகளுக்கெல்லாம் மேல வலிச்சு போய் கிடக்கு. இப்படியா பண்ணுவாளுக? நம்ம ஏதாச்சும் பொதுவா கிழிச்சோம்னா ஊருக்காரியே திரண்டு வந்துருவாளுக. எங்களை எதுக்கு பேசுறியா வைக்கிறியா அப்படி இப்படின்னு. இப்படி பண்ணா கிழிக்காம என்ன செய்யறது? தே, நீங்க தானே காலங்காத்தாலே எந்திரிச்சு டீ குடிக்க போவிய, அப்பயே இந்த குப்பை கிடந்துச்சாத்தே? இல்லையடி, அப்பையெல்லாம் இல்லையே, இப்பதானே கிடக்கு. எனக்கு என்னமோ அந்த சரோஜா தான் இங்க வந்து குப்பையை கொட்டிருப்பாளோன்னு தோணுதுடி. ஏமா சரோஜா அக்கா இங்க வந்து குப்பையை கொட்டுறப்ப நீங்க பாத்தீங்களா? இல்ல, அவதான் கொட்டுனான்னு நான் பார்க்கல. ஆனா இந்த குப்பையை அவதையே போட்டுப்பான்னு நான் கன்ஃபார்மா சொல்றேன். ஏம்மா, சரோஜா அக்கா தான் குப்பையை கொட்டுனான்னு எப்படிமா உறுதியா சொல்றீங்க? இங்க பாரு ராணி, காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு வீடு வாசலெல்லாம் கூட்டி இதே குப்பையை அள்ளிட்டு போய் சரோஜா வீட்டு வாசல்ல கொட்டுனது நான் தானே. எனக்கு தெரியாதா? அவதையே எடுத்துட்டு வந்து திரும்பி என் வீட்ல போட்டுருக்கா. என்னது, நம்ம வீட்டு குப்பையை அள்ளிட்டு போய் சரோஜாக்கா வீட்டு வாசல்ல கொட்டுனீங்களா? அட ஆமாண்டி, அவளுக்கு என்ன திமிரு இருந்தா திரும்பி அதே குப்பையை அள்ளிட்டு வந்து என் வீட்டு வாசல் முன்னாடி போட்டு இருப்பா. அவளை நான் சும்மா விட மாட்டேன்டி. எத்தே, நம்ம விட்டு குப்பையை அள்ளிட்டு போய் அவ வீட்டு முன்னாடி போட்டா திரும்பி வந்து போடாம என்ன செய்வாங்க? உங்க தலையில போடாம இருந்தாங்களே. வசந்தி அக்கா, எடு அந்த கட்டக்கம்ப. இந்த கிளடிக்கு 4 பூசையை போட்டதான் சரியா வரும். நம்ம விட்டு குப்பையை அள்ளி அடுத்த வீட்டுல போட்டா சும்மா இருப்பாங்களா? அதான் அள்ளிட்டு வந்து திரும்பி கொட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுக்கா, அநியாயம் பண்ணிக்கிட்டு தெரியுது. நீ கிழிச்சத பார்த்து நாங்க நம்மள இந்த தெருக்காரிகளை நல்லா கிழிச்சு புட்டா. அடியே, என்னடி என்னைய கிழிச்சிட்டு கிடக்குறவ? பாடி அந்த சரோஜா வீட்ல போய் நல்லா கிழிப்போம். அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். அட கெல்லடியே, சரோஜாக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்கேயும் 4 கிளியனே வாங்க சொல்றியா? இரு, உன்னைய மண்டே துறக்காம விட மாட்டேன். ஐயோ, அடுத்து ஓடியாராளே, எஸ்கேப் ஆயிருமுனியம்மா. இந்த கெல்லடிய வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியல. இப்படி அட்டூழியம் பண்ணுதே. அடியே சின்ன பொண்ணு, உன் மாமியார் என்னடி இப்படி இருக்கு? 2 நாளைக்கு முன்னாடி கூட எங்க வீட்லயும் குப்பை கடந்துச்சுடி. உங்க மாமியார் தான் அள்ளி கொட்டி இருக்கும் போல இருக்கு. ஆமாக்கா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட எங்க வீட்லயும் தான் இப்படி கடந்துச்சு. சே, என்ன பொம்பளை இப்படியா பண்றது? எக்கா,
அக்கா, ராணி அக்கா, வசந்தி அக்கா, என் மாமியார் பண்ண தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்க்கா. இத வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இப்படி அட்டுவலியா பண்ணுதே. அடியே, எங்க வீட்ல வசந்தி வீட்ல கொட்டுனா பொறுத்துக்க முடியும். இதுவே சரோஜாக்கா வீட்ல வேற யாராவது வீட்ல கொட்டுனா சும்மா இருப்பாளாடி? கொண்டு வந்து தலையில கொட்டிருக்க மாட்டாங்க. உன் வீட்டுக்காரட்ட சொல்லி கண்டிச்சு வைடி. அட போக்கா, என் விட்டு மாமியாரு யார் சொல்றதையும் கேட்காது. அது சொல்றதே வேத வாக்கு. தான் புடிச்ச முயலுக்கு 3 காலும் சொல்லிக்கிட்டு தெரியும்க்கா. அப்பன்னா உன் மாமியாரு யார்ட்டையாவது ஒரு ஆள்கிட்ட அடி வாங்குறது உறுதிடி. ஆமாண்டி சின்ன பொண்ணு, உன் மாமியார கண்டிச்சு வை.